Hey hi guys, welcome back to another new film. எப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேஜ் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த நியூ film. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறதுல என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ஸிமியாவோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான். ரொம்ப சூப்பரான ஃபவுண்டேஷன். ஓ மை காட், நான் நினச்சிட்டு இருந்தது அந்த ஒரு ஷேடு வரும்னு நினச்சேன். பட் இது இன்னும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் வாங்கி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்ததில் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா மைண்டில் நான் வச்சுருந்தது ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். பட் டீப் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ரொம்ப டார்க் ஷேட் வரும்னு நினச்சேன். கொஞ்சம் டார்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் மீடியமுக்கும் டார்க்கும் கொஞ்சம் இன் பிட்வீனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் வந்துருச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ரொம்ப இந்த ஒரு ப்ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் நல்லாயிருக்கு. ஸோ மெக்ஸிமியோட ஃபவுண்டேஷன் தான். நல்லா பேக்கேஜிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலி ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்லேருந்து கொரியர் போட்டு நான் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இது போட்டால் உங்கள் ஸ்கின்னில் எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் மேட் ஃபவுண்டேஷன். ஓகே, இது நல்ல ஒரு மேட்டான நல்ல ஒரு வெல்வெட்டி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ml. டிஸ்கவுண்ட் ஆஃபர் இதெல்லாம் போக எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 750 அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஒரு மெக்ஸிமியோட ஃபவுண்டேஷன் இது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 302. ஸோ உங்களுக்கு செல்ஃபி முள்ள இருக்கனால எப்படி தெரியுது. இதோட வந்து பார்த்திங்கன்னா 302 ஷேட் தான். நம்பர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஷேட் வந்து வாங்க முடியும். ஸோ மெக்ஸிமியாவில் இருக்கக்கூடிய லாஸ்டஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ 302 302 இந்த ஒரு ஷேட் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே டீப் டார்க் எல்லாமே. ஸோ இதுதான் கடைசி ஷேட் இப்போதைக்கு அவங்களில் இருக்கக்கூடிய ஒரு டார்க்கஸ்ட் ஷேட்னால் அது வந்து இதுதான். ஸோ நான் நினச்சேன் என்கிட்ட ஒரு மீடியம் ரேஞ்சான ஒரு ஷேட் இருக்குது ஸோ ஃபாரெவரில். ஸோ நான் நினச்சேன் அது மட்டும் இல்லை தர்மாலே கொஞ்சம் இருக்குன்றனால நல்ல ஒரு டீப் ஷேட் வேணும் நம்மளுக்கு. ஸோ டீப் ஷேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஃபாரெவரில் இன்னொன்று ஸ்மோக்கி சம்திங், இன்னொன்று ப்ரோ ஆர்டிஸ்ட்டு கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் டெய்லி லைஃப் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கின்றது சரியான டார்க். பேசாமல் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் அது கொஞ்சம் ஆக்சரைஸ் ஆகும். நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்ததில் அது கொஞ்சம் ஆக்சரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு நிறைய பேர் ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நிறைய பேர் ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லுமே நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம லிக்யூட் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஃபாரெவரில் நான் அந்த ஃபவுண்டேஷன் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆக்சரைஸ் ஆகுது. நான் பேசாமல் அதுவே வாங்கியிருக்கலாம். ஏன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் நான் மெயினாக வாங்கினது. ஸோ இதுவே என்ன சொல்கிறதுனா ஒரு டார்க் ஷேட்க்கு போடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என் ஸ்கின் டோனுக்கே வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே ஜர்க் ஆகிடும், இது பேக் வாங்கிடும் இங்கே. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கின் டோனுக்கே ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவுட்டர் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில், ஓகே, கண்ணாடியில் இருக்குது. இது கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் அண்ட் பிளாஸ்டிக். ஓகே, இது கண்ணாடி, இது பிளாஸ்டிக், இதுவும் பிளாஸ்டிக். நல்லா ரிச்சான ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட 30 ml இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 60 ml இருக்குது. ஸோ இதோட ஸ்வாட்சஸ் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ
உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஆக்சுவலி கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல, நான் காட்டுறேன். ரொம்ப லைக் எப்படி சொல்கிறதுனா வாட்ரியாக இருக்கும். ஸோ ஃபார்எவர் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இது உங்களுக்கு இருக்காது. நல்லா லிக்யூடாக கொஞ்சம் கூட எடுக்கிறேன். ரொம்ப லிக்யூடாக ரன்னியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா ஃபால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் டார்க் ஷேட்னு சொல்கிறாங்க. கேன் யூ சி? என்னை பொறுத்தவரை இது டார்க் ஷேடான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம லைக் மீடியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷேடில் தான் உங்களுக்கு இருக்குது. 302 இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேமராவில் உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் அந்தளவுக்கு ஒயிட் கிடையாது அப்படின்னு நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பட் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒயிட் கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு இதாக இருக்குது. பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா வெல்வெட் ஃபினிஷில் நல்லா சூப்பராக ஸ்கின்னில் உட்காருது. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னோடய எதிர்பார்ப்பு ரொம்ப தப்பாகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷேட் நல்லா ஒயிட்டுன்னு சொல்லுவோம்ல. நம்ம சைட்ஸில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இவங்களாம் ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேடு தான் இந்த ஷேடு. நல்ல ஒரு இது ஆக்சுவலி என்னால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியல. நான் எக்ஸாம்பிள் தேடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு உங்களுக்கு நான் என்ன ஷேட் சொல்லலான்னு. ஐ டோன்ட் நோ. ஸோ இதுதான் இதோடைய ஸ்வாட்சஸ். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு லிக்யூடான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த ஒரு ஃபவுண்டேஷன். நான் உங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் வாங்கிட்டு அதில் வேணால் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் ஆக்சுவலி இதை நம்ம ஸ்வாட்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் டோன் கிடைக்கிது. ஓகேவா? இதை நம்ம பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். திக்காக எடுத்தனால இப்படி இருக்கும். மேபி சம்திங் எல்லா ஃபவுண்டேஷனுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டிலில் ஒரு கலராக இருக்கும். இங்கே நம்ம ஒரு திக்காக போட்டோம்னா ஒரு கலராக இருக்கும். அது நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஒரு கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் ஷேட். இதை நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு ஒயிட் டோன். அது எப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். பார்த்தா அவன் ஒயிட்டாக இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேடு தான் இது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் பசங்களுக்கு இது செட் ஆகாது. மேபி பொண்ணுங்களுக்கு மேபினா உங்களுக்கு வந்து செட் ஆகலாம். பட் நான் அதுவும் இல்லாமல் இன்னும் சில ஷேட்ஸ் வந்து இதில் வாங்கியிருக்கேன், டெர்மாவில். அது நான் உங்கள்கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஃபிலிம்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதில் வந்து சில ஃபியூ ஷேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு நான் அப்கமிங் ஃபிலிமில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மேக்ஸிமியாவோட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த ஷாப்போட கான்டாக்ட் வேணும்னாலும் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஆட் பண்ணுறேன் வேணா. ஸோ வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னிடம் கேட்கலாம். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம்னா அவ்வளோ ஒரு டார்க் ஷேடாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சரியான டார்க்காக இருக்குது. எனிவே காய்ஸ், உங்களுக்கு இன்னும் என்ன ப்ராடக்ட்ஸ் பற்றினா ரிவ்யூ வேணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ நான் கிளம்புறேன். உங்களை நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட் வந்து திரும்ப நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Dinu.